அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவிலே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த இணையதள திருப்பலியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். பிறருக்கு உதவுகின்ற போது தாழ்ச்சியான உள்ளத்தோடு பிறருக்கு உதவுங்கள். இறையேசுவிலே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விதையானது எப்பொழுது தன்னை தாழ்த்தி கொண்டு நிலத்திற்குள்ளாக தன்னை புதைத்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த விதை முளைத்து விருட்சமாக பெரிய மரமாக வளர்ந்து பன்மடங்கு அறுவடையை அல்லது பலனை கொடுக்க முடியும் என்பதை நாம் நமது வாழ்விலே அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பின்பு, தலைவரை விட பணியாளர் பெரியவர் அல்ல, அனுப்பப்பட்டவரை விட அனுப்பியவர் பெரியவர் என தாழ்ச்சியின் மேன்மையை சீடர்களுக்கு தெளிவாக விளக்குகிறார். நாம் இந்த உலகத்திலே இந்த உலகிற்காக பணி செய்ய வந்தவர்கள். இந்த உலகிலே இயலாதவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பணி செய்கிற பொழுது, நான் பிறருக்கு இந்த உதவியை செய்கிறேன் என்று வெளிப்படையாக தம்பட்டம் அடித்து கொள்ளாமல், உதவி செய்கிற பொழுது தாழ்ந்த மனதுடன் தாழ்ச்சியான உள்ளத்துடன் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்திலே தெளிவாக விளக்குகிறார். இந்த முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் மீட்பின் வரலாற்றை ஒரு இரத்தின சுருக்கமாக மிகவும் தெளிவாக நமக்கு கூறுகிறார். இஸ்ரேல் மக்களை ஆண்டவராம் இறைவன் தெரிந்து கொண்ட நேரம் முதல் நம்முடைய பாவங்களுக்காக நம் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது வரை அனைத்தையுமே அந்த மீட்பின் வரலாற்றை தெளிவாக விளக்குகிறார். இந்த மீட்பின் வரலாற்றிலே மக்கள் பல நேரங்களிலே இந்த தாழ்ச்சியான உள்ளம் அற்றவர்களாக தன்னால் அனைத்து முடியும் என்ற ஒரு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பாவத்தின் விளைவாக பல வேளைகளில் இறைவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் மக்களை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய இறைவன் அவர்களை மன்னித்து நிலையான வாழ்வுக்கு அவர்களை அழைத்து செல்வதற்காக தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். நாமும் இந்த உலகிலே பிறருக்கு உதவுகிற பொழுதும் இந்த உலகிலே வாழ்கிற பொழுதும் தாழ்ச்சி என்ற கொடையை ஆடையாக அணிந்து இறைவனுடைய சித்தம்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அருள் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் விற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். மறுபிறப்பின் மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 13 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின்பு தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாய் இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் செய்கை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர்கள் கானா நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெனியமீன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேல் மக்களுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 89. நாம் பாட வேண்டிய பல்லவி வசனம், ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் 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 பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது.
ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உம் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுவ நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எம்மை விடுவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவியபின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னையே ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைவரும் முழந்தாளிடவும்.
அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசிர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கிறீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமேன். வேண்டுதல் அறிக்கை ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியேற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இருதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளும்படி பணிவாக உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமேன். பக்கம் 33 எடுத்துக்கொள்வோம். துன்ப வேளைக்காக ஜெபிப்போம். இனிய இயேசுவே, மக்களிடையே வாழ்வதும் அவர்கள் மேலும் உமது ஆசியை ஏராளமாய் பொழிவதும் உமக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்த பக்தர் அநேகர் வியப்புக்குரிய வரங்களை உம்மிடமிருந்து பெற்றுள்ளனர். உமது அற்புத திருச்சுருவத்தின் முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஏக்கங்களையும் உம்மிடம் கேட்கிறேன். உமது விருப்பம் போல் எனக்கு ஆகட்டும். உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நான் அறிவேன். இத்துன்ப வேளையிலே எனக்கு ஆறுதலாக வந்து மகிழ்ச்சியையும் தந்து கிருபை செய்ய வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை பணிவோடு கேட்கிறேன். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உமது திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உமது திருமகன் எங்களிடையே தோன்றினார். எங்கள் உடல் நோய்க்காகவும் உள்ள காயங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி எங்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் நாங்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தவும் நல்மனதை தாரும். இரக்கமுள்ள தந்தையே, நம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு மனம் இறங்கி உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளிகளுக்கும் அங்கம் குறைந்தவர்களும் தீராத நோயால் துன்புறுவோரும் கனிவான அவரது கரம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் நோயாளிகளின் எல்லோரையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு கேட்கிறோம். உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்வார்களாக. இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே, நோயாளிகளுக்கு நீர் காட்டிய கருணை எனக்கு தெரியும். இவ்வுலகிலே நீர் வாழ்ந்தபோது நோயாளிகளையும் அங்கம் குறைந்தவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர். இன்று இந்த உமது திருச்சுருவத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடூரமான படுமோசமான நோய்களிலிருந்து உம்மால் தான் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர். குழந்தை இயேசுவே, நான் ஒரு பாவி, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன், உமது கருணையை பெற உரிமையே இல்லாதவன் என்று எனக்கு தெரியும். என்றாலும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களையும் நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனம் இறங்கி அளித்து வருகிறீர். ஆகையால் என்னையும் நீர் குணமாக்க முடியும் என்று இன்னும் அதிகமாக நான் நம்புகிறேன். வானக மருத்துவரை நோயின்றி நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும். எல்லா நோயையும் வலியையும் நீக்கி குணமாக்கியருளும். பெற்ற குணத்திற்கு மூல காரணம் மருந்தல்ல, எல்லாமல்ல உமது தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் புலனாகும்படி எனக்கு சுகம் அளித்தருளும். ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திருச்சித்தபடியே எனக்கு ஆகட்டும். ஆன்ம நலனையும் அடியேனுக்கு அளித்தருளும்.
நோயால் நான் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என்மேல் வழிந்தோடட்டும். இவ்வுலக துன்பமெல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான் என்ற உயரிய உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும். அன்பும் இரக்கமும் உள்ள குழந்தை இயேசுவே, துன்பங்களை திடமனதுடன் சகித்துக் கொள்ளவும் உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும். ஓ இயேசுவே, என்னை ஆசிர்வதியும். நோயால் படுக்கையாகிவிட்டாலும் நித்திய வாழ்வை நீர் எனக்கு வழங்கும். உமது பேரன்பை நான் போற்றி புகழ அருள் தாரும். ஆமீன். அன்பு மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மீக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம் விண்ணக தந்தையை நோக்கி உரிமையோடு அவர் கற்றுத்தந்தவாறே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையில் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தாண்டவர் இயேசு வழங்கும் அன்பின் சமாதானத்தினை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடனை செல்வாரா. கவிதை சூழலில் இதயம் கலந்து எழுதும் கவிகள் ஆயிரம், அவை ராகம் சேர்த்து தாளம் போட்டு இறைவன் புகழை பாடிடும். கவிதை சூழலில் இதயம் கலந்து எழுதும் கவிகள் ஆயிரம், அவை ராகம் சேர்த்து தாளம் போட்டு இறைவன் புகழை பாடிடும். ஆடுமயில் பாடும் குயில் ஓடி வந்து சொல்லுமாம், நன்றி தேவா நன்றி. ஆதவனே உன் படைப்பின் அழகுதனில் அகமகிழ்ந்து மயிலாகி குயிலாகி கோடி நன்றியான் உரைப்பேன். ஆதவனே உன் படைப்பில் அழகுதனில் அகமகிழ்ந்து மகிழாகி குயிலாகி கோடி நன்றியான் உரைப்பேன். கவிதை சூழலில் இதயம் கலந்து எழுதும் கவிகள் ஆயிரம், அவை ராகம் சேர்த்து தாளம் போட்டு இறைவன் புகழை பாடிடும். நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, என் மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் உம்முன் நின்று உமக்கு மனம் நிறைந்த எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே என் இறைவன், என் துணைவர் என்று பறைசாற்றுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனி உமது கையிலே தான். உமது இரக்கத்தையும் வல்லன்மையும் எங்கும் நாங்கள் விளம்பரம் செய்வோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது பேரன்பையும் பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களில் அதிகமாக பரவச் செய்வோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது உதவியை பெற்று மகிழும் நாங்கள் அனைவரும் உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் நாங்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனுகுலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடையவரே, அவரின் வாழ்வும் மரணமும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறைவனின் ஆசியை இறைஞ்சுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனு உருவான வார்த்தையானவர் அமைதியையும் ஆசியையும் மக்களிப்பையும் அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒரே குடும்பமாய் உலகில் இணைத்து நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் ஆசிரை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை வலை தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.